பிரைஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணது ஜென் ரிவ்யூ கம்பெனி. கம்பெனியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியறதுக்கு லிங்க் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரன்னிங் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு சைடில் வந்து நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு ஊசியை வந்து கீழேருந்து மேல் பக்கமாக எடுக்கணும். எடுத்துட்டு சின்ன ஒரு பிஞ்ச் அளவு தான். நம்ம வந்து ரொம்ப பெருசாக போட்டோம்னா அது ரன்னிங் ஸ்டிச் மாதிரி இருக்காது. ஸோ நார்மலாக நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். துணி கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதையே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அதில் வந்து நம்ம கேப் ரொம்ப அதிகமாக விடுவோம். ஆனால் இதில் ரன்னிங் ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா கேப் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும். பெருசாக இருந்ததுன்னா நம்ம டிசைன் போடும்போது நல்லா வராது, அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த நூல் வந்து ஊசியை வந்து துணியிலேருந்து எடுக்கும்போது அந்த துணிக்கும் நூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நூல், ஓகேங்களா, 3 நூல் கேப் தான் இருக்கணும். அந்த துணியோட 3 நூல் கேப்பில் தான் இருக்கணும். அதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஊசியை வந்து குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கணும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி போடும்போது மேலே வந்து நூல் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும், ஓகேங்களா. ஸோ அப்போ டிசைன் பார்க்கும்போது ஈவனாக ஒரே மாதிரி தெரியும். இந்த ஸ்டிச்சஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்டர் அவுட்லைன் கொடுக்குறோம் இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒரு பீகாக் டிசைன் போடுறீங்க, இல்லை ஒரு பேரட் டிசைன் போடுறீங்க அப்படின்னா பார்டராக கொடுக்கறதுக்கு இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ரன்னிங் ஸ்டிச்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக காந்தா ஒர்க்குன்னு சொல்லிட்டு இதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சல்வார்க்கு ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது லாஸ்ட் எட்ஜில் ஊசியை குத்திட்டு பேக் சைடில் நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நம்ம ஒரு டாட் வைப்போம் பார்த்திங்களா, அந்த டாட் வைக்கிற மாதிரி இந்த த்ரெட்டு வந்து அப்படியே ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ற அர்த்தம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டிசைனை சர்க்கிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைனில், சர்க்கிளில், ட்ரையாங்கிள் ஷேப்பில், வெரைட்டி ஆஃப் ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுன்ற ப்ளவுஸில் சல்வாரில் நீங்கள் டிசைனாக கன்வெர்ட் பண்ணி இதை போட்டுக்க முடியும், சரிங்களா. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டிச் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கீழ் பக்கத்துலேருந்து ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க. அது பக்கத்துலேயே நீங்கள் ரன்னிங் ஸ்டிச்சுக்கு போட்ட மாதிரி முதல் தையல் ஃபஸ்ட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேப் விட்டு அது பக்கத்துலேயே இருந்து ஊசியை கீழ் பக்கத்துலேருந்து மேல் நோக்கி எடுக்கணும், சரிங்களா. எடுத்துட்டு நீங்கள் அந்த தையலை எங்கே முடிச்சிங்களோ அந்த ஓட்டையிலே குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இல்லை அது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி, அதாவது அந்த தையல் போடுற அளவுக்கு இடம் விட்டு அந்த ஊசியை குத்தி எடுக்கணும், சரிங்களா. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு இதுக்கு பேக் ஸ்டிச்சுன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ ரன்னிங் தையல் நீங்கள் பார்க்கும்போது நேர் பக்கமாக போகிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. ஆனால் பேக் ஸ்டிச் வந்து பின்னாடி பக்கத்துலேருந்து நீங்கள் முன்னாடி தையல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை பேக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேல் பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. தொடர்ந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி கண்டினியூஸாக இந்த ஸ்டிச்சஸ் வந்து வந்துனே இருக்கும். ஸோ அதுக்குனால தான் பேக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டருக்கு தான் யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வரைகிறீங்க, இல்லை ஒரு எலிஃபேண்ட்டாக, இல்லைன்னா ஒரு பீகாக் அந்த மாதிரி டிசைன் என்ன வரைகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக் ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக இப்போ கிராஃப்ட் ஒர்க்குக்கு எல்லாமே கூட இந்த மாதிரி பேக் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஈவன் நீங்கள் பெயிண்டிங்னா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா பெயிண்டிங்கில் கூட ஒரு டிசைன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக பேக் ஸ்டிச்சை வந்து போட்டுட்டு அதுக்குள்ளேயே வந்து, அதாவது அந்த பெயிண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக் ஸ்டிச்சஸ் வந்து பேசிக்காக கற்றுக்கும் போது போட்டு அப்படியும் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைனை விட்டுட்டு பெயிண்டிங்லேயும் போகாத அளவுக்கு பண்ணுறாங்க, ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் பேக் சைடில் நாட் போடும்போது திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு டிசைனுக்கு யூஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி வரும், ஓகேங்களா. லேயர் மேலே லேயர் மாதிரி வரும். அடுத்தடுத்து ஒரு தையல் முடிகிற இடத்துலேருந்து இன்னொரு தையல் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
கீப் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க் யூ.